எழுந்து நின்று பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 132வது பாடல். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார் என்கிறதான பாடல். ஒரு பழைய பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதை பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவர். ஆமென். சேனைகள் என்று சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சேனைகள், வானத்தின் சேனைகள், பூமியின் சேனைகள், எல்லா சேனைகளுக்கும் அவர்தான் யாரு? கர்த்தர். அவர்தான் ஆண்டவர். அவர் மிகவும் நல்லவர். அதான் பாட்டு. ஆகையினால எந்த காலமாக இருந்தாலும் சரி அவரை நாம் என்ன செய்யணும்? நம்பணும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம், நம்முடைய மறைவிடம், நம்முடைய எல்லாமே. பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அப்போது அடைக்கலமான தேவனை அண்டிக் கொள்வது தான் ஒரு புத்திசாலியான விசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் இருக்கலாம், குழப்பங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிடக்கூடாது. சில குறைகள் இருக்கலாம், சில குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். என்றைக்கு குடும்ப வாழ்க்கையை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்களோ அன்னைக்கு அதை என்ன செய்ய முடியாது? சரி பண்ணவே முடியாது. அதே போல் எவ்வளவு குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் வேலைக்கு போயிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. காரணம், அவரை போன்ற ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாட்டு புஸ்தகத்தில் 106வது பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம்முடைய சொந்தமானார், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த
சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வடத்தின் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்வடத்தின் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின்
தாயின் கருவில் இருக்கும்போது நம் எல்லாரையும் தெரிந்து கொண்டவர் அவர். அல்லேலூயா. அதாவது கருவில் எலும்புகளோ நரம்புகளோ உருவாயிருக்குமானா தெரியல. ஆனால் ஒரு உருவம் கூட இல்லாதப்போ ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காராம்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை தானே தவிர நம்முடைய பரம்பரையினாலேயோ அல்லது நம்முடைய படிப்பினாலேயோ நமக்கு இருக்கக்கூடிய சில உலக பிரகாரமான தகுதிகள்னாலேயோ இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். சிறு வயதில் என்ன செய்தாராம்? குறித்து விட்டார். தூரம் போனோமா இல்லையா? எத்தனை பேர் தூரம் போயிருக்கீங்க? அல்லேலூயா. கண்டிப்பாக போனோம். தூரமாக போனப்போ கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரா? கண்டு கொண்டார். அது பாட்டுக்காக அப்படி வருது. தெரிந்து கொண்டார், நம்ம இழுத்து வந்தார். அல்லேலூயா. அப்போ இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை. ரட்சிப்பு என்பது அவர் கிருபையினாலே கொடுக்கிறதை நம்முடைய விசுவாசத்தினாலே என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாடலாம். 140வது பாடல். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய், தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் மேல் சார்ந்தே
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. எல்லா சூழ்நிலையும் உம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கர்த்தாவே அந்த ஒரு ஞானத்தை என்னுடைய சபை மக்களுக்கு கொடுப்பீராக. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ நல்ல தேவனாக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர். எல்லா காரியத்திலும் நாங்கள் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், நன்மைகளை மட்டுமே செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட வழிநடத்தி தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.